டைஸ்ல அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா ஆர்ஆர்பி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. கொடுக்கப்பட்டுள்ள இந்த பகடையில் 2க்கு எதிராக உள்ள எண் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா, எப்படி குயிக்கா சால்வ் பண்ணாலும் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்முடைய அகாடமியில டிஎன்பிஎஸ்சி மற்றும் போலீஸ் எக்ஸாம்க்கான எஸ்பெஷலி மேக்ஸ் அண்ட் ரீசனிங்னு தனியா ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் வச்சு போயிட்டு இருக்கு. ஸோ கிளாஸஸ் பத்தி வேற ஏதாவது டீடைல் வேணும்னா மேல இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. கொஸ்டின்ல கொடுக்கப்பட்டுள்ள இந்த பகடையில் 2க்கு எதிராக உள்ள எண் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சிங்கிள் டைஸ் கொடுத்தாங்களா, இது என்ன மாடல் டைஸ்ன்னு பார்க்கணும். அதாவது ஜென்ரல் டைஸா இல்ல ஸ்டாண்டர்ட் டைஸா. ஜென்ரல் டைஸ் அப்படின்னா அடுத்தடுத்த பக்கத்தை கூடும்போது 7 வரணும். அதாவது 1 + 3 என்ன வருது, 4 வருது, 7 வரல. 1 + 2 3 வருது, 7 வரல. 2 + 3 5 வருது, 7 வரல. அப்ப இது ஜெனரல் டைஸ் இல்ல. அப்ப ஸ்டாண்டர்ட் டைஸ் தான் இது. ஸ்டாண்டர்ட் டைஸ் என்னன்னா ஆப்போசிட் பக்கத்தை கூட்டும்போது 7 வரும். இப்ப 3 இருக்குன்னா அடியில, அதாவது 3 இருக்குன்னா என்ன வேல்யூ கூட்டினா 7 வரும், 4 கூட்டினா 7 வரும். அதே மாதிரி 2 இருக்கு, 2 கூட என்ன வேல்யூ கூட்டினா 7 வரும், 5 கூட்டினா 7 வரும். அதே மாதிரி 1 இருக்கு, 1 கூட என்ன வேல்யூ கூட்டினா 7 வரும், 6 கூட்டினா 7 வரும். ஸோ அப்ப 3க்கு ஆப்போசிட் கேட்டாங்களா 4, 4க்கு ஆப்போசிட் கேட்டாங்களா 3, அதே மாதிரி 2க்கு ஆப்போசிட் கேட்டாங்களா 5, 5க்கு ஆப்போசிட் கேட்டாங்களா 2, அதே மாதிரி 1க்கு ஆப்போசிட் கேட்டாங்களா 6, 6க்கு ஆப்போசிட் கேட்டாங்களா 1. ஸோ இங்க நமக்கு என்ன கேட்டாங்க, 2க்கு ஆப்போசிட். அப்ப 2க்கு ஆப்போசிட் என்ன வரும், 5 வரும். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ அதே மாதிரி அடுத்த சம் பாருங்க. கொடுக்கப்பட்டுள்ள இந்த பகுதியில் 5க்கு எதிராக உள்ள எண் யாருன்னு கேட்டுறாங்க. அதே மாதிரி இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.